Hello everyone, welcome back to my channel English with Ritu. இன்னைக்கு நம்ம டே 26 கிளாஸ்ல இருக்கோங்க. ஸோ 25 டேஸா இங்க கரெக்டா நான் சொன்னது டே 1ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா இன்னத்துக்கு ஓரளவுக்கு உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். ஸோ இன்னும் 26, 27, 28 இந்த 3 கிளாஸ்ல டாபிக் எல்லாம் மோஸ்ட்டாக நான் கவர் பண்ணி முடிச்சிருவேன். இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் இருக்கு, முடிச்சிருவேன். இந்த அப்புறம் 29th கிளாஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ஃபஸ்ட்லேருந்து படித்து எல்லாத்தையும் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாங்க. 30th டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் முடிச்சிட்டேங்கிற ஒரு டெஸ்ட் எழுதி ஃபுல் மார்க் வாங்கிட்டீங்கன்னா ரெடி. நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் ரெடி. இன்னும் பேசுகிற ப்ராக்டிஸ் மட்டும்தாங்க இன்னும் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணலாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு குட்டியான டாபிக் தான். ஸோ கொஞ்சமாக மைண்டில் ஏற்றிக்க இந்த மாதிரி வார்த்தைலாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு லெவல் ஆஃப் இங்கிலீஷ் நம்மளுக்கு வரும். ஸோ அதனால தான் இதெல்லாம் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ போயிடலாமா டாபிக்? இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? டன், வாங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஃப்ரம் டு இதை எப்படி யூஸ் பண்ணுறது, அன்டில்ங்கிறத எப்படி யூஸ் பண்ணுறது, சின்ஸ், ஃபார் இதெல்லாம் எங்கே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டு, அதாவது ஒரு டைம்லேருந்து இன்னொரு டைம், இல்லைன்னா ஒரு டிஸ்டன்ஸ், இதிலிருந்து இது வர, இதிலிருந்து இது வர, அதுதான் ஃப்ரம் டு. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ ஒர்க் ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே. நான் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். அண்ட் சாட்டர்டே சண்டே நம்மளுக்கு லீவு, அந்த மாதிரிங்க. ஸோ ஐ ஒர்க் ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே. இது வந்து ஒரு டைம் மாதிரி எடுத்துக்கிட்டோம். மண்டேலேருந்து இந்த டைமு. ஒரு டிஸ்டன்ஸ்னால் கோத்தகிரி, ஊட்டியிலேருந்து சென்னைக்கு 500 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோன்னா இட் இஸ் 500 கிலோமீட்டர் ஃப்ரம் ஊட்டி டு சென்னை. ஊட்டியிலிருந்து சென்னை வரைக்கும், அந்த மாதிரி. இதிலிருந்து இது வரைக்கும் அப்படிங்கிற இடத்துல ஃப்ரம் டு. இதிலிருந்துனா ஃப்ரம் யூஸ் பண்ணுவீங்க, இது வரைக்குங்கிற யூஸ் பண்ணுறப்போ டு யூஸ் பண்ணுவீங்க. ஃப்ரம் சென்னை டு ஊட்டி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு இதிலிருந்து இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு 2 இது இருக்கிறப்போ ஃப்ரம் டு யூஸ் பண்ணுவோங்க. கிளியரா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் டன். அடுத்து வாங்க அன்டில். அன்டில்னா அன்டில் ப்ளஸ் எண்ட் ஆஃப் த பீரியட். அன்டில்னா எது வரைக்கும், நீ இது வரைக்கும் இரு, அன்டில் ஐ கம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும். வெயிட் ஹியர் அன்டில் ஐ கம் பேக். இங்கேயே வெயிட் பண்ணு, நான் வர்ற வரைக்கும் நீ இங்கேயே வெயிட் பண்ணு. ஸோ அந்த வர்ற வரைக்கும், அந்த வரைக்கும் இருக்குல்லங்க, வரைக்கும், அதுதான் அன்டில். ஸோ வெயிட் ஹியர் அன்டில் ஐ கம் பேக். நான் வர்ற வரைக்கும், அந்த வரைக்கும் அங்கிறது தான் அன்டில் யூஸ் பண்ணுவோம். அன்டில்னா இந்த சிங்கிள் இயர் வருங்க. டில்லுங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு ஓல்டு இங்கிலீஷுங்க, ஓல்டு கல்ச்சர்னு சொல்லுவாங்கள்ல பழங்காலத்துலங்கிறப்போ டில்லுங்கிற வேர்டு யூஸ் பண்ணாங்க. இப்போது ப்ரெசண்ட்டாக அன்டில்ங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வெயிட் ஹியர் அன்டில் ஐ கம் பேக், நான் வர்ற வரைக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து, இல்லாட்டி நான் வர்ற வரைக்கும் நீ வந்து வர்ற வரைக்குமே எதுக்குங்க, வேறு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா பாப்பா தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் நான் வந்து போய் என்னோட வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன், என்னோட வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிடுவேன் பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ள. பிஃபோர், அது வந்து பிஃபோர் வந்துடுமா? அன்டில் மை பேபி ஸ்லீப்ஸ். என் பேபி தூங்குற வரைக்கும் ஐ வில் கோ கம்ப்ளீட் ஆல் மை ஹவுஸ் ஹோல்ட் கோர்ஸ். ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எல்லாத்தையும் என் பேபி எந்திரிக்கிறதுக்குள்ளே நான் முடிச்சிடுவேன். அன்டில் மை பேபி ஸ்லீப்ஸ். பேபி ஸ்லீப் இது பண்ணுற வரைக்கும் நான் போய் பண்ணுறேன். அந்த மாதிரி அது வரைக்கும் அப்படின்னு யூஸ் பண்ணுறப்போ அன்டில் யூஸ் பண்ணுவோங்க. எண்ட் ஆஃப் த பீரியட், அதுதான் எண்டு. என் பேபி எந்திரிச்சிட்டோன்னா பண்ண முடியாது, எந்திரிக்கிற வரைக்கும், அதுதாங்க எண்ட் ஆஃப் த பீரியட். அந்த டைமுக்கு அன்டில் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வாங்க சின்ஸ். எங்கே யூஸ் பண்ணுவோம்? சின்ஸ்னா டைம் இந்த பாஸ்ட் டு நவ். சின்ஸ்னா ஒரு வேலையை பாஸ்டில் முன்னாடியே தொடங்கியிருப்பீங்க, தொடங்கினது இன்னை வரையும் முடியாமல் இருக்குது, இனி எப்போ முடியும்னு உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா?
திரும்ப சொல்கிறேன், சின்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா ஒரு விஷயத்தை முதல்ல ஆரம்பிச்சிட்டிங்க, ஆனால் இன்னைய வர அது முடியாமல் இருக்குது, இன்னைய வர அது தொடர்ந்துட்டு இருக்கு, இனி எவ்வளோ நாள் தொடங்கும்னு உங்களுக்கு தெரியலை. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சின்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜான் இஸ் இன் ஹாஸ்பிட்டல் சின்ஸ் மண்டே. ஜான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கான், இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கான், சின்ஸ் மண்டேலேருந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான். இன்னும் அவங்க வந்து டிஸ்சார்ஜ் டேட் நமக்கு சொல்லலை, இன்னும் எவ்வளோ நாள் இருப்பானோ உங்களுக்கு தெரியாது. ஸோ அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது வந்து முதலே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இப்போ வரையும் அவன் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா, இன்னும் எவ்வளோ நாள் இருப்பானோ உங்களுக்கு தெரியாது. அது ஒரு பீரியட் ஆஃப் ஒரு டைம் பாஸ்ட்லேயே ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நடந்துட்டுருக்குங்கிறப்போ சின்ஸ் மண்டே அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, இதாகி நம்ம ஜான் அட்மிட் ஆகிருக்காரு, ஒருத்தங்க வந்து ஜான் எவ்வளோ நாளாக இருக்கான், ஹாஸ்பிட்டல் எவ்வளோ நாளாக இருக்கான்னா சின்ஸ் மண்டே அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கு தெரியாது மண்டேலேருந்து இருக்கான், இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆவானா இல்லையா தெரியாது உங்களுக்கு, ஆனால் மண்டேலேருந்து இப்போ வரையும் இருக்கான், இப்போ இருக்கணுங்க, அப்போ தான் நீங்கள் சின்ஸ் யூஸ் பண்ண முடியும். அது ஒரு பாஸ்ட்லேயே தொடங்கின ஒரு ஆக்ஷன் இப்போ வரைக்கும் நடக்கணும், அதை சின்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஃபார்ங்கிறது ஒரு பீரியட் ஆஃப் டைம், அதாவது ஆல்ரெடி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா தெரிஞ்சிடும். அஸ்வின் ஸ்டேட் வித் அஸ் ஃபார் 10 years. அஸ்வின் வந்து என் கூட 10 வருஷம் வாழ்ந்திருக்கான், இப்போ அவன் வாழலை, இவன் போயிட்டான். இப்போ வந்து அவன் எங்கள் அப்ராடுக்கு வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அஸ்வின் போயாச்சு. ஆனால் அஸ்வின் வந்து எங்கள் கூட 10 வருஷமாக இருந்திருக்கான், எங்கள் கூட ஸ்டே பண்ணியிருக்கான். கரெக்டாக அஸ்வின் 10 வருஷமாக எங்கள் கூட ஸ்டே பண்ணியிருக்கான். அது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அது ஆல்ரெடி நடந்திருக்கு அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு கல்யாணம் ஆகி ஐ எம் மேரிட் ஃபார் 3 years. 3 years எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணமாகி 3 years ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ 3 years ஆயிடுச்சு, அதை நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். அந்த பீரியட் ஆஃப் அந்த டைம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால ஃபார் யூஸ் பண்ணுறீங்க. இது வந்து டைம் உங்களுக்கு தெரியலை, எப்பயோ ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு, கல்யாணமாகி 3 வருஷம் ஆயிடுச்சு, அது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இவன் வந்து 10 வருஷமாக உங்கள் கூட தான் அஸ்வின் வாழ்ந்திருக்காங்கிறது தெரிஞ்ச விஷயம், டைம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் நீங்கள் ஃபார் யூஸ் பண்ணுறீங்க. இது வந்து டைம் உங்களுக்கு தெரியலை, ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இன்னும் தெரியலை உங்களுக்கு டைமு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் சின்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ கிளியராக ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமா? ஃப்ரம் டு எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஒரு இதிலிருந்து இது வரைக்குங்கிறப்போ ஃப்ரம் டு யூஸ் பண்ணுவீங்க. அன்டில்னா அது பண்ணுற வரைக்கும், நான் வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணு, நான் வந்து கிளம்ப வேண்டியது தான். ஸோ அந்த டைம் வரைக்குங்கிறப்போ அன்டில் யூஸ் பண்ணுவோம். டில்லுங்கிறது பழங்காலத்தில் சேம் மீனிங் தான், பழங்காலத்தில் டில் சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து அன்டில்னு சொல்கிறோம். ஸோ வந்து சின்ஸ் வந்து ஒரு விஷயம் முதலே ஆரம்பிச்சிருக்கு, இப்போ வரைக்கும் அது இனி நடக்குது, இனி இதுக்கு மேலே எவ்வளோ நேரம் நடக்கும் நம்மளுக்கு தெரியாது, அப்போ சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார்ங்கிறது அந்த பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 3 வருஷம்தான். இல்லாட்டி நான் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் ஸ்டடீட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் ஃபார் 1 month. 1 month நீங்கள் படிச்சிங்க, ஸோ தெரிஞ்சுது. சின்ஸ் 1 month. இப்போ வந்து உங்களுக்கு வந்து சின்ஸ் 30 days, சின்ஸ் 20 daysனா 20 days-ஆக படிச்சுட்ருக்கீங்க, இதுக்கு மேலே இன்னும் படிக்கவும் வாய்ப்பு இருக்குது. 30 நிப்பாட்டுவீங்கன்னு இல்லையே, வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் சின்ஸ் 30 days படித்து முடிச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா 30 days படித்தேன் ஃபார் 30 days, அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன், அந்த மாதிரிங்க. ஓகேவா? ஸோ தெரிஞ்சிருச்சுன்னா ஃபார், தெரியலன்னா சின்ஸ். ஸோ இது கிளியராக இருக்கா? இதில் எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன், ரொம்ப கிளியராக உங்கள் மைண்டில் ஏற்ற வச்சுட்டேன். ஸோ இன்னையோட டே 26 கிளாஸ் முடிஞ்சுதுங்க. நாளைக்கு டே 27 அண்ட் டே 28 கொஞ்சம் இது மாதிரி குட்டி குட்டி டாபிக்ஸ் இருக்குது, நம்ம அதையும் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கிலீஷில் எல்லாமே கவர் ஆன மாதிரி ஆயிடும். அண்ட் எப்போயும் போல தாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் எனி டைம்ஸ் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண நான் ரெடியாக இருப்பேன். ஓகே, அண்ட் டே 27 கிளாஸில் மீட் பண்ணலாங்க, இன்னொரு குட்டி டாபிக், இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட. அது வரையும் பாய்.